ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த டிசைனில் இன்டென்ஷன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டென்ஷன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்டென்ஷன்ஸ் மேட்டர்ஸ்ன்றது வந்து ஏன் நம்ம பேசுகிறோன்னா, ஒரே விஷயத்த வேற வேற இன்டென்ஷனில் பண்ணுறப்போ வேற வேற மாதிரி அவுட்கம்ஸ் வரும் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. ஸ்விக்கியும் ஃபுட் ஆர்டரிங் டெலிவரி, ஜொமேட்டோவும் ஃபுட் ஆர்டரிங் டெலிவரி. ஸோ ரெண்டுமே வந்து சேம், அதாவது கோர் அப்ளிகேஷன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே விஷயம் தான் பண்ணுது. பட் ஸ்டில் ஒரு பெரிய யூசர் பேஸ் வந்து ஸ்விக்கியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒரு பெரிய யூசர் பேஸ் வந்து ஜொமேட்டோ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. டிப்பிக்கலி நம்ம ரெண்டு ஆப்புமே வச்சிருப்போம். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நிறைய ஆர்டர்ஸ் எதில் மேக் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஐ எம் நாட் அ ஸ்விக்கி பர்சன். நான் வந்து ஒரு ஜொமேட்டோ தான் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணி ஜொமேட்டோவில் தான் நான் என்னோட 90% ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து எனக்கு ஸ்விக்கி வந்து நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்த ரீசனுமே கிடையாது. பட் ஆஸ் அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோர் கம்ஃபர்ட்டாக வந்து எனக்கு ஜொமேட்டோ ஃபீல் ஆகுதுன்றனால நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். இது பர்சனல் ஒரு தாட் தான். இது ஏன் வந்து நம்ம சொல்கிறேன் இதை முன்னாடியே இந்த வீடியோக்கு முன்னாடினா, இந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் எடுக்கிறேன்ல, நானும் ஒரு யூசர் தான் ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ப்ரிஃபரன்ஸ் நான் எடுக்கிறதுக்கு என்னோட பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பர்சனா வந்து ஒன்று இருக்கும். இந்த யூசர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஃபாலோ ஆகுறாருன்னா இந்த மாதிரியான யூசர் தான் நம்ம அப்ளிகேஷனோட பிரைமரி யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனை பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோட பிஹேவியரும் ஜொமேட்டோவோட பிரைமரி யூசரோட பிஹேவியரும் மேட்ச் ஆகிறதுனால தான் ஐ மோஸ்ட் லைக்லி ப்ரிஃபர் டு யூஸ் த ஜொமேட்டோ ஆப். இப்போ இதே இன்னொரு கேஸ்ல வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட பிஹேவியரும் அவங்களோட பர்சனாவும் ஸ்விக்கியோட பர்சனாவும் இந்த லைட்லி த மோஸ்ட் மேட்சஸ்ன்றனால தான் அவங்க வந்து தே வில் பி ஹேவிங் அ ஸ்விக்கி ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா இது பிஹேவியரல் பேஸ் பண்ணி எடுக்கிற டிசிஷன் தான். யூஸ் கேஸா ரெண்டுமே ஒண்ணுங்கிறப்போ பிஹேவியரல் சேஞ்சஸ் தான் வந்து இந்த டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன் நான் இந்த ஃபேக்டரை சொல்றேன்னா, ஸ்விக்கி வேற ஒரு ஆப்பு, ஜொமேட்டோ வேற ஒரு ஆப்பு, ரெண்டுமே வேற ஒரு விஷயத்த பண்ணும் அப்படின்னா அது வந்து கிடையாது. ஏன்னா ஸ்விக்கியில் போய் ஒரே ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் அதே பிரியாணி தான் வரப்போகுது. ஜொமேட்டோவில் போய் அதே ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணாலும் அதே பிரியாணி அதே தான் வரப்போகுது. இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து ரெண்டுத்துக்கும் இந்த ஆர்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்றதுல தான் வந்து இந்த மொத்த அப்ளிகேஷனுமே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த பிராண்ட் வந்து என்ன இன்டென்ஷன்ஸ்ல அப்ளிகேஷன் பண்றாங்கன்றத யூசருக்கு வந்து சொல்றது மூலியமா தான் யூசருக்கு ரிலேட் பண்ண முடியும். அதை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக அந்த ஸ்விக்கி எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஃபுட் ஆர்டரிங் ஆப் தான், அதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஆனா ஸ்விக்கி வந்து ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனால வந்து பிஹேவ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸ்விக்கி பொறுத்த வரைக்கும் அவங்களோட யூஐ அடாப்டேஷன் ஆர் யூஐ ஃப்ளோ எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஆப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஸ்விக்கி அப்படின்ற மாதிரி தான் ஒரு நீங்க பண்ணீங்கன்னா இவ்வளவுதான் சிம்பிள் அந்த மாதிரி வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. வேற ஏரியாஸ் ஜொமேட்டோ வந்து பாத்தீங்கன்னா வி கிவ் யூ அ ஸ்பேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ எப்படி சொல்றேன்னா, ஸ்விக்கிக்கு போறீங்க, ஸ்விக்கி ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க வந்து இப்போ ஃபுட் வேணும்னா இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும், ஃபுட் வேணும்னா அப்படின்னா நீங்க ஸ்விக்கி ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஓகே, நான் சாப்பிடலாம் நினைக்கிறேன், ஆனா என்ன சாப்பிடுறது அப்படின்ற ஒரு டிசிஷனுக்குள்ள போறீங்க. அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு ஸ்பேஸ் வேணும்னா நீங்க ஜொமேட்டோக்கு போறீங்க. ஸோ இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ இன்டென்ஷனல் பாத். இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து மெயினா நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம், நிறைய விஷயத்த பார்த்துருக்கோம். சேம் சொல்யூஷனை ரெண்டு டிஃப்ரெண்டான இன்டென்ஷன்ல கிராஃப்ட் பண்றப்போ ரெண்டு டிஃப்ரெண்டான ஆடியன்ஸ் பேஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த யூசர் பர்சனா அப்படிங்கிறது இங்கதான் வந்து நிஜமா கேமுக்குள்ள வருது. ஏன்னா நம்ம நல்ல யூசரை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ல தான் வந்து இந்த யூஎக்ஸ்எஸ் அண்ட் இன்டென்ஷனல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. யூசரை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கனாலதான் ஸ்விக்கி பேஸ்டு ஆடியன்சஸ் வந்து பிஹேவியர் ஒரு மாதிரியும், ஜொமேட்டோ பேஸ்ட் ஆடியன்சஸ் வந்து ஒரு மாதிரியான பிஹேவியர்லயும் இருக்காங்க அப்படின்றத இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. இப்போ யூசரை வந்து ஸ்விக்கியும் புரிஞ்சிக்கல, சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னா
ஸ்விக்கியெல்லாம் இந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து யூசரை வந்து திருப்பி ரிட்டன்ஷன் வந்து பண்ண வைக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளாட்ஃபார்ம் குவிட் பண்ணிட்டு ஜொமேட்டோக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி ஜொமேட்டோவாலையும் அவங்களோட ஆடியன்ஸை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த அப்ளிகேஷனை கிராக் பண்ணல அப்படின்னா ஜொமேட்டோவோட ஆடியன்ஸுமே வந்து குவிட் பண்ணிட்டு வேற பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ இவங்க ரெண்டுமே எதை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டுமே ஒரே சொல்யூஷனு ஒரே விஷயத்த தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலாக வந்து சர்வே பண்ணுறாங்க. அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே ஏன் அந்த இன்டென்ஷன் மேட்டர்ஸ்ன்னு சொல்லி அதை முதல்ல பேசுகிறோன்னா, ரெண்டு பேருமே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அந்த யூசருக்கு கொடுக்கணும்னு ஒரு இன்டென்ஷன்ல தான் இந்த அப்ளிகேஷனை கிராஃப்ட் பண்ணுறாங்க. இந்த சொல்யூஷன் அவங்க எழுதுறப்பே ரெண்டும் ஒரே சொல்யூஷன் தான். ஆனால் அந்த வேரியேஷன் ஆஃப் பிஹேவியர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சொல்யூஷன் வந்து ஜொமேட்டோவை தாண்டி இது இப்படி பிஹேவ் ஆகுன்றத அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிட்டே வரனால தான், அந்த இன்டென்ஷன் பேஸ் பண்ணி எழுதுறதுனால மட்டும்தான் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிஃபரிங் அண்ட் அப்ளிகேஷன். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த இன்டென்ஷன் சேமாக இருக்கு, சொல்யூஷன் சேமாக இருக்குன்னா ரெண்டு அப்ளிகேஷன் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஆனால் இங்கே ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா சேம் சொல்யூஷனுக்கு வேற வேற இன்டென்ஷன்ஸில் வேற வேற மாதிரி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்க தான். ஸோ வேற ஆடியன்ஸ் செக்மெண்ட் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இன்னொரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ சேம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்விக்கி வெர்சஸ் ஜொமேட்டோ எக்ஸாம்பிள் மாதிரி ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த டியோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. டியோபோலின்னா என்னன்னா ரெண்டே பேர் தான் இருப்பாங்க, அவங்க தான் மார்க்கெட் லீடர்ஸாக இருப்பாங்க. இந்த டியோபோலி நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இந்த டியோபோலி என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா சொல்யூஷன் ஒன்று தான். டியோபோலினாலே ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சொல்யூஷனை வந்து எப்படி வந்து யூசருக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ டியோபோலி இல்லாம நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அதர் எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ ஜெரோதா வந்து ஆக்சுவலா ஒரு கைண்ட் ஆஃப் மோனோபோலி தான். ஜெரோதாக்கு வந்து ஈக்குவல் டு ஜெரோதா க்ரோன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஜெரோதா இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் மோனோபோலி. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் அப்ளிகேஷன் வந்து ஜெரோதா தான். இப்போ ஜெரோதா மாதிரியே சேம் க்ரோ வந்து இன்னும் எக்ஸப்ஷனலா வரணும், பக்கத்துல வந்து கம்பீட் பண்ணணும்னா ஸ்டில் அந்த இன்டென்ஷன்ஸ்லையும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் தான் க்ரோவால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்குறோன்னா, அந்த டியோபோலி அப்படிங்கிறத வந்து எங்கே கிராஃப்ட் ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ரியலாகவே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னா, யூஎக்ஸ் அப்படின்றத நம்ம பண்ணுறோம், நம்மளே வந்து சேம் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்கே அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் சொன்னால் கூட இந்த சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கு, ஆனா இந்த இன்டென்ஷன்ல இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்து இந்த சொல்யூஷனை இன்னும் பெட்டரா கிராஃப்ட் பண்ணா, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா கொடுத்தா நம்மளாலேயும் ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வச்சு நம்மளாலேயும் அப்ளிகேஷனை வந்து நல்லா கமர்ஷியலா வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலிடேஷன் பாயிண்டா தான் இந்த வீடியோ வந்து நான் பேசணும்னு நினைச்சேன். ஸ்விக்கி வெர்சஸ் ஜொமேட்டோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால மட்டும்தான் வந்து இந்த இம்பாக்ட் நடக்குது, அதுதான் வந்து ட்ரூ. ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்றது ஒரு பிசிக்கல் லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் ரெஸ்டாரண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி வந்துடும், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் ரெஸ்டாரண்ட் 10 கிலோமீட்டர் தள்ளி போயிடுமானா அப்படிலாம் நடக்காது. அப்போ ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு சேம் பர்சன் தான் பேக் பண்ணுறாங்க, சேம் பர்சன் தான் வந்து அந்த ஆர்டரை வந்து எடுக்கிறாங்க, ஒரு டெலிவரி பார்ட்னர் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்றப்போ சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்றப்போ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் அவுட்கம் அப்படின்றது ரொம்ப கம்மி, வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ யூசர் ஆனால் ஏன் இந்த ஆப்பை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, அந்த யூஎஸ்பி ஏன் இந்த ஆப்பை ப்ரிஃபர் பண்ணணும்னா அது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து ஆக்சுவலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதை தான் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ரொம்ப இயர்ஸாக வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கனால தான் தே ஹாவ் அ செப்பரேட் பேஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வேர் தே லைக்லி டு ப்ரிஃபர் அண்ட் த ரிட்டன்ஷன் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை தரேன்.